ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் போய்ட்டு வந்தோடனே என் பொண்ணு ஸ்மைலி கேட்பான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே எப்பயும் பண்ணுவோம். இந்த தடவை கடைக்கு போனப்போ பார்த்திங்கன்னா ஸ்மைலிலேயே 3 வெரைட்டிஸ் இருந்தது. சரி சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இந்த தடவை நான் வாங்கிட்டு வந்தேன். இல்லைனா எப்பயும் வீட்டில் பண்ணுவோம் ஸ்மைலி. இந்த தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள். 3 வெரைட்டிஸ் ஆஃப் 3 பேக்ஸ் இன்சைடுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பாருங்கள், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில்லி கார்லிக் பொட்டேட்டோ பைட்ஸ் தான். இன்னொன்று வந்து நம்ம ஸ்மைலி. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா மசாலா ஃப்ரைஸ்ன்னு சொல்லி 3 பேக்கெட்டு. ரேட் பார்த்திங்கன்னா 165 போட்டிருக்கு. சரி வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேக்கெட்டு இதுதான் அந்த மசாலா ஃப்ரையாக இருக்குது. மசாலா ஃப்ரை. செகண்டு ஸ்மைலி, அதுலேயே நேம் எழுதியிருக்கு. தேர்டு அந்த பொட்டேட்டோ பைட்ஸ். எல்லாமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு அதுலேயே நேம் எழுதியிருக்கு. இதில் வந்து பொட்டேட்டோ பைட்ஸ், ஸ்மைலி, மசாலா ஃப்ரைஸ் 3மே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி என் பொண்ணு ஸ்மைலி கேட்டால் அதனால் இன்றைக்கி ஸ்மைலி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். யாரெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஃப்ரை, ஸ்மைலி, பொட்டேட்டோ பைட்ஸ் 3 ஃப்ளேவர் வெரைட்டி ஆஃப் பேக்ஸ். சரி, நம்ம வீட்டு எண்ணெயில் பொரிச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். இதுலேயும் போட்டிருக்காங்க, என்ன சொல்கிறது, நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ், குக் வித்தவுட் தவா, ஸ்டோர் இன் ஃப்ரீசர், ஃப்ரை ஆர் பேக் அப்படின்னு 3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் டயர்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணிட வேண்டியது தான். வேறு என்ன பண்ண முடியும்.